ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் வியூவர்ஸுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இது உங்கள் திரைக்கு முன்னும் பின்னும் நிகழ்ச்சி. 144 இந்த நம்பரை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த நம்பருக்கு அப்படி ஒரு பவர். அது என்ன பவர்னு தானே கேட்குறீங்க? அதாங்க 144 தடை உத்தரவு. அதாவது சிட்டிலேயோ ஊர்லேயோ ஜாதி சண்டை, மத சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு வரும்பொழுது அதை கட்டுப்படுத்த இந்த 144 தடை உத்தரவை அமல்படுத்துவாங்க. அப்படி இந்த சட்டம் அமலில் இருக்கும் பொழுது யாரும் வெளியில் நடமாட முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ இதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கூட 144 தாங்க. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அபி பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஜி மணிகண்டன் இயக்கி வெளிவந்திருக்கிற படம் தாங்க 144. இதில் நடிச்சிருக்க மற்ற கதாபாத்திரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவா, அசோக் செல்வன், ஸ்ருதி ராமகிருஷ்ணன், ஓவியா, மதுசூதனன், உதயபானு மகேஸ்வரன், முண்டாசுப்பட்டி ராமதாஸ்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இதில் நடிச்சிருக்காங்க. இப்போது படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். எருமலை குண்டு பூமலை குண்டுன்னு 2 கிராமங்க. 2 கிராமத்துக்கும் பொதுவான ஒரு குளம். 2 கிராமத்து மக்களும் கிட்டத்தட்ட பரம்பரை பகையாளிங்கன்னு தான் சொல்லணும். பூமலை குண்டு கிராமத்து மக்களுக்கு குளத்தில் மீன்பிடி திருவிழா நடத்தணும்னு ஆசை. ஆனால் எருமலை குண்டு மக்களுக்கோ கண்ணாடியால் செஞ்ச விநாயகர் சிலையை குளத்தில் கரைக்கணும்னு ஆசை. இதனால் 2 கிராமத்துக்கு நடுவுலையும் பிரச்சனை வருது. பிரச்சனையை சமாளிக்க அரசாங்கம் 144 தடை உத்தரவை அமல்படுத்துகிறாங்க. இந்த சட்டம் அமலில் இருக்கும் பொழுது சிவா, அசோக் செல்வன், ஓவியா, முண்டாசுப்பட்டி ராமதாஸ் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டம் போடுறாங்க. இவங்க கொள்ளையடிச்சாங்களா? 144 தடை உத்தரவு எப்படியெல்லாம் மக்களை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்கிறதாங்க படத்தோட கதை. ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் மூவியை தரக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் மணிகண்டன். பெரும்பாலான காட்சிகள் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் படத்தை ஞாபகப்படுத்துதுங்க. நம்ம ஜெய்சங்கர் சாரோட சிஐடி சங்கர், சவாலே போன்ற படங்களை வர மாதிரியான காட்சிகள் இதுலேயும் நிறையா இருக்குங்க. என்னதான் 144 தடை உத்தரவு அமல் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் எருமலை குண்டு கிராம மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையை அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு சுரங்கப்பாதையில் நடத்திட்டு தான் இருக்காங்க. சிவா, அசோக் செல்வன் கூட்டணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இருந்தாலும் சிவா தன்னோட யதார்த்த நடிப்பால் அசோக் செல்வனை பின்னுக்கு தள்ளிடுறாரு. அவரோட வழக்கமான நக்கல் நையாண்டி காமெடி இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்களும் சரி அவங்கவுங்க பங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முண்டாசுப்பட்டி ராமதாஸ் இந்த படத்தில் வாய் பேச முடியாத ஒரு ஊமையாக வந்தாலும் அவரோட நடிப்பால் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. படத்தோட வசனங்கள் படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. இருந்தாலும் கூட இயக்குனர் கொஞ்சம் திரைக்கதையிலையும் கவனம் செலுத்தியிருக்கலாம். படத்தோட ஒளிப்பதிவு ஆர்பி குருதேவ். திரைக்கதைக்கு தேவையான காட்சிகளை ரொம்ப அழகாகவே படம் பிடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா கிராமத்தை ஏரியல் வியூ ஷாட்டில் காட்டுறதாகட்டும், சுரங்கப்பாதை காட்சிகளாகட்டும் அவரோட உழைப்பு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. கபிலன் மற்றும் விவேக்கின் பாடல் வரிகளுக்கு மனதை வருடும்படி இசையமைத்திருக்கிறாரு ஷான் ரோல்டன். குறிப்பாக சொல்லணுன்னா பூவே பூவினமே பாடல் மற்றும் கிணத்தக்கானம் பாடல் மனதில் பதியும் ரகம். படத்தோட பின்னணி இசை படத்தோட பின்னி பணிஞ்சிருக்குங்க. லியோ ஜான் பாலின் கட்டிங் அண்ட் ஒட்டிங் ரொம்ப நல்லாவே ஒட்டி இருக்குங்க. மொத்தத்தில் இது ஒரு பர்ஃபெக்ட் காமெடி த்ரில்லர்னு சொல்ல முடியாட்டாலும் ஒரு காமெடி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டாரான சிவாவுக்கும் நம்ம கனவுக்கண்ணி ஓவியாவுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களோட வழக்கமான கதாபாத்திரத்துலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிங்கன்னா அது உங்கள் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும். கூடிய சீக்கிரமே நடக்குன்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 3. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை திரைக்கு முன்னும் பெண்ணும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித். பை பாய், see you, take care.